எங்க புள்ளதான் நடுவர்களை பெரிய சொத்து. வெரி குட் வெரி குட். பணம் பாதாளம் வரை போகும், அது பாதாளத்துக்குள்ளதான் போகும். எங்க கன்னியாகுமரி பக்கத்துல கேரளான்னு நம்முடைய பக்கத்துல உள்ள ஒரு அண்டை மாநிலம் இருக்குங்க. பிரதீஷ் அப்படிங்கிற 40 வயதுடைய ஒரு ஆண்மகன் கல்லீரல் புற்றுநோயில் அகப்படுறாரு. மாற்று கல்லீரல் பொருத்தணும், பெரிய கோடீஸ்வரர். சசி மேடம் கோடியை கொட்டி கொடுத்தாலும் கல்லீரல் தானமா கிடைக்கல. சொந்த பெண் மகள் 17 வயதுடைய தேவநாடா டெஸ்டுக்கு கொடுக்குறா, கல்லீரல் மேட்ச் ஆகுது. பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும். 17 வயசுடைய பொண்ணு உறுப்பு மாற்றம் செய்வதற்கு சட்டத்துல இடம் உண்டா? கிடையாது. சட்டம் என்னடா சட்டம், என் அப்பனோட ஒரு சட்டம் வந்துட்டான்னு சொல்லி சட்டத்திடம் போராடி வெற்றி பெற்று தன்னுடைய கல்லீரலின் ஒரு சிறு பகுதியை தன்னுடைய தந்தைக்கு கொடுத்து தந்தையை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற பெண் மகள்கள் இருக்க காலம் நடுவர்களே. தூரத்து மரங்கள் பார்க்குதடி, தேவதை இவளா கேக்குதடி, தண்ணீரை மறந்து பூக்குதடி, காற்றிடம் யோசனை கேக்குதடி, அடி கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி, இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கு வாழவில்லை என்று தோடுதடி, ஆனந்த யாழை மீட்டுகிறார், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறார், அன்பனும் கூடையை நீட்டுகிறார், அடி ஆயிரம் மழை துளி கூட்டுகிறார். அதனாலதான் நான் முத்துக்குமார் என்ன சொல்வாரு, முத்தம் என்பது காமத்தின் வகையை சார்ந்தது அல்ல, அது மகள்களை பெற்ற தந்தைமாருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்படிப்பட்ட உறவுகளை கோடியை கொட்டி கொடுத்து வாங்கிடுவீங்களாமா? வந்து ஆட்டத்தை பார்த்தீங்களா, மாமதுர அண்ண கொடி வந்தோடனே ஒரு பாட்டு படிச்சு தெரியுமாண்ணே. உண்மையா நான் எங்க ஊர்ல இப்ப வேற மாதிரி ஆடியன்ஸை திருப்பி விட்டுருப்பேன். பொழைச்சு போட்டுவியாக்க நான் விட்டு வச்சுட்டு இருக்கேன். கலக்க போது யாருன்னா எனக்கு என்ன, எங்க போய் நீங்க கலக்குற எனக்கு என்னன்னு கேட்கிறேன். வந்த உடனே ஒரு பொண்ணு முட்டி சால முட்டாளானே, கேளு கேளு தம்பி. அப்ப எதுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி 3 முடிச்சு போடுறீங்க? ஒரு கோடி ரூபாயை வச்சு அதுக்கு 3 முடிச்சு பத்தி தாலி கட்டலாம். அதானே அந்த 1 கோடி ரூபாவும் உங்களை பார்த்து அம்மானு கூடுமா, உங்க வீட்டுக்காரரை பார்த்து அப்பானு கூடுமா நடுவர்களே? அந்த முடிச்சு எப்படிப்பட்ட முடிச்சு? இது சாமி போட்ட முடிச்சு, அது தாண்டா முடிச்சு, தாலி கட்டவும் வெள்ள மட்டும் வேற வந்துருச்சு, ஊரு உலகம் சேர்த்து எனக்கு கால வந்துருச்சு, மாமா பொண்ணை கூடி மாமா சொல்லி கூடி. நான் ஏன் இந்த பாட்டை பாடினேன் தெரியுமா? தம்பி சொல்ல அவனுக்கு பிடிச்ச பாட்டா. ஆமா, நீ யார்கிட்டயே கேட்பா பிறகு 18 வயசு ஆனோடனே. என் வீட்டுக்காரர் இருக்காருல்ல, என்னுடைய கணவர், எங்க அப்பாட்ட வந்து அப்படித்தானே பொண்ணு கேட்டாரு. எப்படி நான் இப்படி அழகா ஒரு இடத்துல பேசிட்டு இருந்தேன்னா, அப்ப நான் இவ்வளவு அகலமா இருக்க மாட்டேன் நடுவர்களே, அழகா ஸ்லிம்மா இருப்பேன். அதை யாரும் போட்டோ எடுத்து சவுதி அரேபியால நல்ல பெரிய வேலை பார்த்துட்டு இருந்த என் கணவருக்கு அனுப்பி விட்டுருக்காங்க போட்டோவை. சரி, அதை பார்த்த உடனே என் கணவர் உங்க வீட்டு கதை தான், கட்டு நான் பாரதியை தான் கட்டுவேன், கட்டு நான் பாரதியை தான் கட்டுவேன் ஒத்த காலில் நின்றுருக்காரு. அடுத்த பிளைட்டை பிடிச்சி ஊருக்கு வந்துட்டாரு. ஊருக்கு வந்து பொண்ணு பார்க்க எங்க வந்தாரு தெரியுமா? என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லாம துடுதுப்புற எங்க வீட்டுக்கு வந்துட்டாருங்க. நான் அப்படியே நின்னேன், ஏன்னா இது எவனோ அப்படின்னு நினைச்சிட்டேன். ஏன்னா அது மாப்பிள்ளைன்னு எனக்கு தெரியாது. அவர் வந்த உடனே எங்க அப்பா அம்மா எல்லாம் வாங்க தம்பி வாங்க 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 வந்து உட்காருங்க அப்படின்னாங்க. நான் அப்பவும் பேசல, ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். உடனே எங்க அம்மா சொன்னாங்க, எடி வீட்டுக்கு விருந்தாட்கள் வந்தா தண்ணி கொடுத்து உபசரிக்கணும், அதுதான் தமிழ் மரபு அப்படின்னாங்க. தாங்க அப்படின்னு ஒரு சொம்புல எங்க அம்மா தண்ணி தந்தாங்களா, அந்த சொம்பை கொண்டு நான் என்னுடைய அந்த ஆள்கிட்ட, ஏன்னா எனக்கு அது என் கடமை. அந்த ஆள் அவரு. ஆமா, அது பொண்ணு பார்க்க வந்திருக்காருன்னு தெரிஞ்சா கூட இந்த வெக்கம் அதெல்லாம் கொஞ்சம் வர வச்சிருக்கலாம். ட்ரை பண்ண வர வச்சிருக்கலாம். ஆமா, இது என்னன்னு தெரியாதுல்ல. சொம்புல தண்ணியை கொண்டு போனேன், இல்லைன்னா கேட்டுக்கோங்க. நீ அவகிட்ட போய் சொன்ன பத்தியா உனக்கு நேரம் தெரியல. சொம்புல தண்ணியை கொண்டுட்டு அந்த ஆள்கிட்ட போனேன் அப்படி இல்லை, ஏன்னா அந்த ஆள் எனக்கு யாருன்னு தெரியாது பாத்தீங்களா. ஆமா, இப்படி தண்ணியை கொண்டு கொடுக்குறேன் நடுவர்களே, அந்த ஆளு சொம்ப பிடிக்காம என் கைய பிடிச்சிட்டாரு. உண்மையாடா என் கைய பிடிச்சிட்டாரு. அங்க இருந்தே அம்மா அப்பா அப்படின்னு கத்துனேன். எங்க அம்மா அப்பா ஓடி வந்து ஏண்டினாங்க. இந்த பையன் என் கைய பிடிச்சிட்டான்னு சொல்றது கடையில எப்படி ஆக்ஷன் பண்ணாரு தெரியுமா? விக்கல் வந்துச்சு அவருக்கு. அட பாவி, என் கையும் பிடிச்சிட்டு இப்படி விக்கிறியாடா அப்படின்னு மனசுல நினைச்சேன். உடனே எங்க அம்மா, சரி இந்த விக்கலுக்காடி காட்டு கத்துற, நீங்க குடிங்க தம்பி தண்ணியை. எங்க அம்மா தண்ணியை கொடுக்க
எங்க அப்பா முதுக தடவி விட ஒரு இலக்கிய காதலே அதுல அரங்கேறிச்சு. உண்ட நீர் விக்கினான் என்றவள் உரைக்க, தாயோ தலைவனின் முதுகினை தடவி கொடுக்க, அக்கடைக்கன் கொல்வான் போல் நோக்கினான் அக்கல்வன் மகன் சிவகுமார். எங்க வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? கண்ணம் இன்னும் மங்கை வண்ணம் புத்தன் முன்னம் வந்த பின்னும் அள்ளிய நீ நெஞ்சில் வைக்க ஆசையில்லையா? கண்ணம் இன்னும் மங்கை வண்ணம் புத்தன் முன்னம் வந்த பின்னும் அள்ளிய நீ நெஞ்சில் வைக்க ஆசையில்லையா? ஆவட்ட கூந்தல் தொட்டு நீர்வட்ட நீரி தொட்டு, ஆவட்ட கூந்தல் தொட்டு நீர்வட்ட நீரி தொட்டு, பூவட்ட பாடம் சொல்லு இல்லையா? பால் கண்டம் பருவம் கண்டம் பேர் கண்டம் பிடிகள் கண்டம் பால் கண்டம் நான் கண்டு மாடினீ. இதெல்லாம் உங்க பணத்தினால வருமா? மொத்த பைசா வரதட்சணை வாங்கல சசிகலா. நீங்க சொன்னீங்கன்னா பணம் இருந்தால்தான் திருமணம் பண்ண முடியும். தேவையில்லை, ஒரு பையனும் பொண்ணும் போதும். திருமணம்னா முதல்ல என்ன தெரியுமா? 4 கண்களுடைய ஒரு பார்வை தான் திருமணம். 2 இதயங்களுடைய ஒரு துடிப்பு தான் அந்த திருமணம். 2 உயிர்கள் சேர்ந்து புதிதாக ஒரு உயிரை இந்த பூமிக்கு உதயம் செய்கின்ற ஒரு புண்ணிய உறவுதான் நடுவர்களே அந்த திருமணம். திருமணத்தை எப்படி நடக்கும்? மாதலார் தங்கள் மகள் என்று பார்த்திருக்கு, மாப்பிள்ளை முன் வந்து மணவரையில் காத்திருக்க, காதலாள் மெல்ல கால் பார்த்து நடந்து வர, கன்னியவள் கையில் கட்டி வைத்த மாலை தர, காலை திருக்கரத்தில் சரகமணி சரம் தொடுக்க, ஆனந்த பாடி என்று ஆண்டோர் குரல் கொடுக்க, ஒட்டியது மேளம் குவிந்தது கோடி மலர், கட்டினார் மாங்கல்யம் கட்டினாள்க குடிவாழ்க குலவாழ்க. கைத்தலம் தந்தீனின் கண்மணி வாழ்க, கடமை முடிந்தது கல்யாணமாக, அடைக்கலம் நீ என்று வந்தவள் வாழ்க, ஆதரிப்பாய் உன்னை கோயில் கொண்டாட, பூமுடி பாழிந்த பூமுள்ளி அப்படின்னு அன்னைக்கு என் கையை பிடிச்சு எங்க அப்பா என் கணவர் கையில அப்படியே கொடுத்தார். இன்னைக்கு நினைத்தாலும் சொர்க்கமே என் கண்ணுக்கு தெரியுதுங்க அப்படின்னு என்னுடைய கணவர்கிட்ட சொன்னேன். அவர் உடனே எதிர்மா சொன்னாரு, பாத்தியா பாரதி, இந்த கடவுளுக்கு ஓர வஞ்சனைய ஒரே நேரத்துல உனக்கு சொர்க்கத்தையும் எனக்கு நரகத்தையும் காட்டியிருக்காரு பாத்தியாடி அப்படின்னாரு. பாட்டி சிரிக்காதுங்க பாட்டி, அதுக்குன்னு நாங்க நரக வாழ்க்கை வாழல, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு தமிழ்நாட்டு மனைவிக்கு என்னங்க ஒரு பெரிய ஆசை? 1000 ரூபாய்க்கு ஒரு பட்டு புடவையும் 2 முழம் மல்லிகை பூ, இதுதானே ஆச்சு நம்ம எதிர்பார்ப்போம். கை தட்டுங்க படி, அவ்வளவுதான். உண்மையாவே இந்த ஆடி தள்ளுபடி அதிரடி தள்ளுபடி எல்லாம் வந்துல, ஆடி தள்ளுபடிக்கு 5000 ரூபாய் பட்டு புடவை 2000 ரூபாய்க்கு எடுக்கப்படுகிறதுன்னு பேப்பர்ல ஒரு நியூஸ். அதை கொண்டு நான் அப்படியே என்னுடைய கணவர்கிட்ட எங்க 4வது பக்கம் ஒரு சிறப்பு செய்தி வந்து பாருங்க அப்படின்னு. அவர் அதை படிச்சு பார்த்துட்டு, அடியே பாரதி 6வது பக்கம் ஒரு முக்கிய செய்தி இருக்கு, அதை நீ படிடி அப்படின்னாரு. என்ன போட்டிருக்கு தெரியுமா? பட்டு சேலை எடுத்து கேட்ட மனைவி வெட்டி கொலைன்னு போட்டிருந்து. வெட்டி கொலை பண்ணல, போத்தீஸ் கூட்டிட்டு போய் 10,000 ரூபாய்க்கு பரம்பரா பட்டு எடுத்துட்டாரு. மஞ்சள் கலர்ல பட்டு, மஞ்சள் கலர்ல பொட்டு, மஞ்சள் கலர்ல வளையல், மஞ்சள் கலர்ல பூ வச்சுக்கிட்டு மங்களகரமா தேவதையாட்ட இந்த பாரதி ரோட்ல நடந்து போனேன். எதிர்த்தாப்புல மேய்ஞ்சிட்டு இருந்த மாடு ஒண்ணு வேகமா என்னை பார்த்து துரத்திக்கிட்டே வந்து, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு கத்துனேன். உடனே கணவர் ஓடி வந்து, ஏன் நீ கத்துறாரு? மாடு துரத்துதுங்க அப்படின்னு. அது எப்படி பாரதி ஒரு மாடு இன்னொரு மாடை துரத்துன்னு கேட்டேன். ஆனாலும் நான் வருத்தப்படலை, ஏன்னா கண்ணான கணவராச்சா, கண்ணை வச்சு பாருங்கய்யா அந்த மாடு துரத்துது அப்படின்னு. தைரியமா அந்த மாடு முன்னால போய் நின்று ஸ்டாப் அப்படின்னாரு. மாடு பயந்து ஓடி போச்சு. நான் கேட்டேன், எங்க மாடு உங்களை பார்த்தாங்க பயந்து ஓடுதுன்னு கேட்டேன். என்ன பார்த்து பயந்து ஓடலை, என் கையில வச்சிருக்க உன் ஆதார் கார்டை பார்த்து பிடிங்கிட்டு ஓடுது.